Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் முடித்த அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயனுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அலாய்ஸ்னால் என்ன, அதனுடைய பர்பஸ் என்னென்னு அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அலாய்ஸ். ஸோ அலாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அலாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு மெட்டல்ஸை நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிடைக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அஸ் அலாய்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் அலாய் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஏன் இதை ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய மெட்டல்ஸ் ரெண்டுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals or of 1 or more metals with certain non-metallic elements. ஸோ அங்கே நான் ரெண்டு மெட்டலுமே நான் ஆட் பண்ணேன்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய அது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மெட்டல் நம்ம சரியாக சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஹோமோ மீன்ஸ் சேம். அங்கே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா கோல்டு கூட காப்பர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கோல்டு ஒரு மெட்டல், காப்பரும் ஒரு மெட்டல் தான். அது ரெண்டும் சேர்க்கவங்கள பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு எங்கே இதில் இருக்குது இல்லை காப்பர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ ரெண்டும் மெல்ட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அ அலாய்ஸ். ஓகே, ஏன் இந்த இடத்துல ஹோமோஜீனியஸ் மிக்சர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அந்த இடத்துல சேர்ந்து ஒரு கலவையாக கிடைக்குது. அந்த இடத்துல போயிட்டு நம்ம எந்த இடத்துல கோல்டு இருக்குது எது காப்பர் அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர். The properties of these alloys are often different from those of its components. ஸோ இப்போ அலாயோட கேரக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்படிங்கிறது பார்த்தா நம்ம என்ன மெட்டல் எடுத்துக்கிட்டோமோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த அலாயோட ப்ராப்பர்ட்டியும் நமக்கு மாறுபடும். ஓகேவா? ஸோ பியூர் கோல்டு இஸ் டூ சாஃப்ட் டு பி யூஸ்டு. ஸோ பியூர் கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் காப்பர் ஆட் பண்ணுறோம். நம்ம காப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பர்சன்டேஜ் தான் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்ன பர்பஸ்க்கு நான் இந்த இடத்துல காப்பர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the additional small percentage of copper to enhance its strength and utility. strength and கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கூட நான் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கோல்டு கூட காப்பர் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆர்னமெண்ட்ஸ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி டிசைன் எடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை மேக் பண்ணுவாங்க. சப்போஸ் கோல்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல காப்பர் ஆட் பண்ணாமல் வெறும் கோல்டு வச்சு மட்டும் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்தளவு ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அப்போ நான் இந்த இடத்துல காப்பர் யூஸ் பண்ணுறது என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்லணும், இட் இஸ் கால்ட் அலாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அமால்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் அமால்கம் இஸ் அன் அலாய் ஆஃப் மெர்க்குரி வித் அனதர் மெட்டல். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் எனி மெட்டல் இன் லிக்விட் மெட்டல், அதாவது மெர்க்குரியில் எந்த ஒரு மெட்டலை நம்ம சேர்க்குறோன்னு சொன்னோமோ அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் அமால்கம். அப்போ அண்ட் அமால்கம் இஸ் அன் அலாய் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த அலாய் ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிற அந்த லிக்விட் மெட்டலில் நான் ஒரு மெட்டலை நான் சேர்த்தேன்னு சொன்னால் அதுதான் என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் அமால்கம். These alloys are formed through metallic bonding with the electrostatic force of attraction between the electrons. அந்த இடத்துல அமால்கம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ரெண்டு மெட்டல்ஸ்க்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டலிக் பாண்டிங். அப்போ மெட்டலிக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த ரெண்டு மெட்டல்ஸ்க்கும் நடுவில் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எதுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ் அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் மெட்டல் அயான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மெட்டல் என்ன பண்ணணும், எலக்ட்ரான் டொனேட் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு மெட்டல் டொனேட் பண்ணால் அது பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்கும். ஒரு மெட்டல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணியிருக்கும். அப்போ அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா பிட்வீன் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க அட்ராக்ஷன். Silver tin amalgam is used for dental filling. ஸோ டென்டல் ஃபில்லிங் பல்லு சம்மந்தப்பட்ட இந்த பல் சொத்தை அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஸ்ட் மாதிரி என்ன பண்ணுவாங்க அந்த பல் சொத்தை இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் டின் அமால்கம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரீசனிங் ஃபார் அலாயிங். என்ன பர்பஸ்க்காக நம்ம அலாயிங் பண்ணணும், ஓகேவா? ஸோ என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் டு மாடிஃபை அப்பியரன்ஸ் அண்ட் கலர். ஸோ அந்த மெட்டலோட அப்பியரன்ஸையும் கலரையும் மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அலாய்
அலாயை நான் மாற்ற போகிறேன். ஓகே, ஒரு மெட்டல் கூட இன்னொரு மெட்டல் நான் சேர்க்கக்குள்ள கண்டிப்பாக அதனுடைய மெட்டலோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலரை விட கண்டிப்பாக என்ன ஆகும், ஒன்று கலர் என்ன ஆகலாம், ஃபேட் ஆகலாம், அப்போ இல்லைன்னா வேறு கலர் டிஃப்ரெண்ட் கலர் ஃபார்ம் ஆகுவாங்க. ஸோ டு மாடிஃபை அப்பியரன்ஸ் அண்ட் கலர். நெக்ஸ்ட் ஒன் டு மாடிஃபை கெமிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ கெமிக்கல் ஆக்டிவிட்டியும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, மாடிஃபை பண்ணுறாங்க. என்ன ரீசனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அலாய் பண்ண முடியல. டு லோயர் த மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா, டு இன்க்ரீஸ் ஹார்ட்னஸ் அண்ட் டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த். இது ரெண்டுத்துக்குமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலாய். டு இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டு எலக்ட்ரிசிட்டி. டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறக்கூடியது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாய். ஓகேவா, மெத்தட்ஸ் ஆஃப் மேக்கிங் அலாய்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன மெத்தடில் அலாய்ஸ் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பை ஃபியூசிங் த மெட்டல்ஸ் டுகெதர். ஒரு மெட்டல் கூட இன்னொரு மெட்டல் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் இஸ் மேட் பை மெல்டிங் ஜிங்க் அண்ட் காப்பர். நமக்கு பிராஸ் அப்படிங்கிற அலாய்ஸ் வேணும்னு சொன்னால் நான் ஜிங்க்கு கூட நான் என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தா காப்பர் ஆட் பண்ணால் நமக்கு இது ரெண்டும் சேரும்போது நமக்கு என்ன டைப் ஆஃப் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ பிராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் அலாய். அதில் என்னென்ன மெட்டல் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஜிங்க் அண்ட் காப்பர். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க பிராஸ் அப்படிங்கிறது என்ன காம்பினேஷனில் ஆட் பண்ணுறாங்க மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் காப்பர் மெட்டல்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன அலாய் கிடைக்கும்னு பார்த்தா பிராஸ் அலாய்ஸ். By compressibility finally divided metals, example wood metal, an alloy of lead, tin, bismuth and cadmium powder is a fusible alloy. So by compressing finally divided metal, சின்ன அதாவது மெட்டல்ஸை நல்லா எப்படி ஃபைனலி அப்படின்னா இட் இஸ் வெரி ஸ்மால் பீசஸ் அந்த மாதிரி கட் பண்ணியும் அலாய் நம்ம என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், an alloy of lead, tin, bismuth and cadmium powder in a fusible alloy. இந்த சால்விங் பர்பஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இந்த டைப்பில் தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அலாய்ஸ் ஆஸ் சாலிட் சொல்யூஷன்ஸ். அலாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சாலிட். ஏன்னா ரெண்டுமே நம்ம என்ன தான் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் தான் எடுக்கிறோம். ஸோ அலாய்ஸ் கேன் பி கன்சிடர் அ சாலிட் சொல்யூஷன் இன் விச் த மெட்டல் இன் வித் ஹை கான்சன்ட்ரேஷன் இஸ் சால்வெண்ட் அண்ட் அதர் மெட்டல்ஸ் ஆர் சொல்யூட். அப்போ சொல்யூஷன் ஃபார்ம் ஆகணும்னு சொன்னால் நமக்கு ரெண்டு வேணும். ஒன் இஸ் சால்வெண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் சொல்யூட். அப்போ சொல்யூட்டும் நான் என்ன தான் எடுக்கிறேன், ஒரு மெட்டலை தான் சூஸ் பண்ணுறேன். சால்வெண்ட்டும் நான் என்ன தான் சூஸ் பண்ணுறேன், ஒரு மெட்டலை தான் நான் சூஸ் பண்ணுறேன். சொல்யூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்மாலர் அமௌண்ட்டாக இருக்கும். சால்வெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹையர் அமௌண்ட்டாக இருக்கும் சொல்யூஷனில். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், சொல்யூட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இன் விச் த மெட்டல் வித் ஹை கான்சன்ட்ரேஷன் இன் சால்வெண்ட். ஸோ சால்வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹை கான்சன்ட்ரேஷன். அப்போ சொல்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு ஒரு நான் மெட்டல் எடுத்துக்கிறேன். அப்போ ப்ரொபோர்ஷன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பிராஸ் இஸ் அ சாலிட் சொல்யூஷன் ஆஃப் ஜிங்க் இன் காப்பர். அப்போ பிராஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், என்னென்ன சேர்ந்தது தான் பிராஸ் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் காப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்படிங்கிறது சொல்யூட். அப்படின்னா சொல்யூட்னா ஜிங்க் வந்து ஸ்மால் அமௌண்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ காப்பர் இஸ் அ சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, காப்பரை லார்ஜ் அமௌண்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ ரெண்டும் சேரவங்கள நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அலாய். என்ன டைப் ஆஃப் அலாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பிராஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப் ஆஃப் அலாய்ஸ். ஸோ அலாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்ஸ் இருக்குது. அதை எதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அயன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் அயன் அலாய்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ. ஸோ அலாய்ஸில் பார்த்தீங்கன்னா அயன்ஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லை அயன் இல்லைனாலோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஃபெர்ரஸ் அலாய்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் ஃபெர்ரஸ் அலாய்ஸ். ஃபெர்ரஸ் அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதிலே உங்களுக்கு தெரியும் இட் கண்டைன்ஸ் அயன். அயன் வந்து மேஜர் காம்போனண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் ஃபெர்ரஸ் அலாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அயன் வந்து மேஜர் காம்போனண்ட்டாக இருக்காது. ஈவன் எ ஸ்மால் அமௌண்ட் அயன் இருக்கலாம், அப்படி இல்லைனா அயன் இல்லாமலும் போகலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபெர்ரஸ் அலாய்ஸில் வரும். ஸோ இங்கே ஃபெர்ரஸ் அலாய்ஸ்னால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டென்ட்ஸ் அயன் as a major component. A few example of ferrous alloys are stainless steels as nickel steel etc. ஸோ ஃபெர்ரஸ் அலாய்ஸ் அதாவது அயன்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸாக இருக்கட்டும் இல்லை நிக்கல் ஸ்டீலாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் அயனோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்.
ஏன்னா அயன் அப்படிங்கிறது இதில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ மேஜர் காம்போனன்ட். ஓகேவா? நான் ஃபெர்ரஸ் அலாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தீஸ் அலாய்ஸ் டூ நாட் கண்டெயின் அயன் ஆஸ் ஏ மேஜர் காம்போனன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அயன் வந்து என்னவா இருக்காது, மேஜர் காம்போனண்ட்டாக இருக்காது. அப்போனா அயன் அப்படிங்கிறது ஸ்மால் அமௌண்ட்டாக இங்கே இருக்கும், அப்படின்னா இல்லாமலும் போகலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் அலாய் அண்ட் காப்பர் அலாய். அப்போ இதில் எது அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் அலுமினியம் தான் அதிகமாக இருக்கும். காப்பர் அலாயில் எது அதிகமாக இருக்கும்னா காப்பர். அப்போ அயன் அப்படிங்கிறது இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஓகேவா? ஸோ அதுதான் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபெர்ரஸ் அலாய்ஸ். ஸோ நான் ஃபெர்ரஸ் அலாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அலாய் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஒன் இஸ் அலுமினியம் அண்ட் அனதர் ஒன் இஸ் காப்பர். அதனுடைய யூசஸ் அந்த அலாய்ஸில் எதெல்லாம் காப்பரில் வரும் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ காப்பர் அலாய்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் ஃபெர்ரஸ் அலாய். நான் ஃபெர்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, கண்டிப்பாக அந்த இடத்துல அயன் மேஜர் காம்போனண்ட்டாக இருக்காது. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒன் இஸ் பிராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் ஜிங்க் ரெண்டும் சேர்ந்தது தான் பிராஸ். ஓகே, அப்போ இதில் எது வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காப்பர். ஓகே, அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் அலாய்ஸ் கேட்டகரியில் இதில் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரான்ஸ் அப்படிங்கிறது காப்பர் அண்டு டின். இதில் பாருங்கள், இது ரெண்டுத்துலையுமே எது மேஜர் காம்போனன்ட் அப்படிங்கிறது காப்பர் தான். அப்போ இது ரெண்டுமே எந்த கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அலாய்ஸில் வரும். இட் இஸ் எ நான் ஃபெர்ரஸ் அலாய்ஸ். ஸோ பிராஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இட் இஸ் எ எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அண்ட் மெடல், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ மெடலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அண்ட் தென் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் தென் ஹார்ட்வேர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரான்ஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? ஒன் இஸ் ஸ்டாச்சு, சிலை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காயின்ஸ் அண்ட் பேல்ஸ் அண்ட் காங்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் அலுமினியம் அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதில் வந்து நான் ஃபெர்ரஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபெர்ரஸ் தான். ஏன்னா எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஃபெர்ரஸ்க்கு அலுமினியம் அண்ட் காப்பர் அலாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அலுமினியம் அலாய்ஸில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. டுராலிமின் அப்படிங்கிற ஒரு அலாயில் அலுமினியம், மெக்னீஷியம், மேக்னீஸ் அண்ட் தென் காப்பர், இந்த 4 மெட்டலுமே சேர்ந்துருக்கு. இந்த 4 மெட்டல்லையும் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக சேர்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஓகே, அப்போ இந்த டுராலிமின் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகுது பாருங்கள். ஏர்க்ராஃப்ட், ஃபார் மேக்கிங் ஏரோப்ளேன்ஸ் அண்ட் தென் டூல்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் அண்ட் தென் ப்ரெஷர் குக்கர்ஸ். ஓகேவா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த அலுமினியம் பார்த்தீங்கன்னா இந்த டுராலிமின் அப்படிங்கிற அலாயினால தான் இதெல்லாமே செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னாலியம் அப்படிங்கிறது 2 மெட்டல் சேர்ந்தது. ஒன் இஸ் அலுமினியம் அண்ட் தென் மெக்னீஷியம். இதிலே இருக்குது பாருங்கள். இது பிரித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு மெக்னீஷியமும் செகண்ட் பார்ட்டு அலுமினியமும் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் தென் மெக்னீஷியம். இது ரெண்டுத்துலையுமே அலுமினியம் அப்படிங்கிறது ஹையர் பர்சன்டேஜில் இருக்கும், ஹையர் கண்டென்ட்டாக. யூசஸ் பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் ஆகுது? ஏர்க்ராஃப்ட் அண்ட் தென் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயன் அலாய்ஸ். ஸோ அயன் அலாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய அலாய்ஸ் எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரஸ். அப்போ இதில் என்ன வருது பாருங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ் பாத்திரம், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன். அப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டல் சேர்த்துருக்காங்க? அயன், கார்பன், நிக்கல் அண்ட் தென் குரோமியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காது. ஓகேவா? அதனால தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்திலாம் யூஸ் பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸிலி கரோட், ஈஸியாக என்ன பண்ணாது, துரு பிடிக்காது. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்டெயின்லெஸ் பாத்திரம், என்ட்ரன்ஸ் ஸ்டீல்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான பாத்திரம், அண்ட் தென் கட்லரி, கத்தி, அண்ட் தென் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதால் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எதால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன ஆகாது, துருப்பிடிக்காது. நெக்ஸ்ட் ஒன் நிக்கல் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டல் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா Fe, அயன் அண்ட் தென் கார்பன் அண்ட் தென் நிக்கல். இது மூணுமே சேர்ந்தது தான் நிக்கல் ஸ்டீல். இதுலேயும் பாருங்கள் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அண்ட் தென் ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸ் அண்ட் தென் ப்ரொப்பலர். ஸோ இந்த இடத்துல எல்லாமே எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கல் ஸ்டீல் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரோஷன். ஸோ கரோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அதை இரும்பு நம்ம யூஸ் பண்ணாமல் வெளியே நம்ம போட்டு இருந்தோம்னு சொன்னால் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கூட அந்த அயன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கரோஷன், அரிச்சு போயிடும். அப்போ அந்த கரோஷன் ஆகாமல் அந்த மெட்டல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம சம் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த கரோஷனுக்கு, என்ன கரோஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட.
It is a gradual destruction of metals by chemical or electrochemical reactions with the environment. It is a natural process which converts a metal into its oxide or hydroxide or sulfate so that loses its metallic characteristic. அதாவது அயன் அப்படின்னு சொல்கிற அந்த இரும்பு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ் தான். நம்ம ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா அயன் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கூட அதுவே அப்சர்வ் பண்ணி என்னாகும் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஏ கெமிக்கல் ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் தானாகவே நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? நேச்சுரல் ப்ராசஸ். அங்கே என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ஒன்று ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா அந்த மெட்டலோட ஹைட்ராக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா சல்ஃபைடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ மாறமுள்ள அதனுடைய மெட்டலிக் ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆக ஆரம்பிக்கும். எப்போ அப்படின்னு கேட்டால் வென் கரோஷன். ஓகேவா? கரோஷன் ஆகும்ல அந்த மெட்டலோட ப்ராப்பர்ட்டி சுத்தமாக அந்த இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இதில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் ஏ அயன் ராட். ஸோ அயன் ராடில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கேத்தோட், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆனோட். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆனோட் வாட்டர் மாலிகுல்ஸ் மேலே காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அயன் கூட என்ன ஆக ஆரம்பிக்கும், ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும்ல Fe ஆக்சிஜன் கூட சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா Fe2O3 டாட் எக்ஸ் மாலிகுல் ஆஃப் வாட்டர். இட் இஸ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன். ஓ அப்படிங்கிற இங்கே இருக்குது பாருங்கள், ஆக்சிஜன் இங்கே அயன் கூட சேர்ந்துருக்கனால இட் இஸ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் அயனும் சொல்லலாம், இல்லைனா ஹைட்ரேட்டட் ஆக்சைடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வாட்டர் மாலிகுல் இருந்தாலே இது என்னன்னு சொல்கிறாங்க, ஹைட்ரேட்டட். அப்போ கண்டிப்பாக இந்த மெட்டல் பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த இடத்துல லாஸ் பண்ணும். ஸோ இப்போ கேத்தோடில் என்ன நடக்கும், ஆனோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ Fe அப்படிங்கிற அந்த அயன் பார்த்திங்கன்னா அதுங்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணும். ஸோ Fe என்னவா கன்வெர்ட் ஆகுது, Fe2+ + 2 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் இங்கே என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. அப்போ இங்கே பாருங்கள், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஓகேவா, அட்மாஸ்பியரில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் அப்படின்னு சொல்லுவாங்களா, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஏரில் ஆக்சிஜன் மட்டும் இருக்காது, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இருக்கும். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டரும் இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்டர் கூட இந்த ஆக்சிஜன் ரெண்டும் சேர ஆரம்பிக்கும். ஓகே, ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ O2+ எத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் மாலிகுல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சேரும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4OH. அதாவது இந்த இடத்துல பாருங்கள் 4 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் இருக்குது, 2 இருக்குது இங்கேயும். ஸோ இதில் பாருங்கள் 2 2s are 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 + 2 4. அப்போ இந்த 4 OHம் சேர்ந்து என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா 4OHஆக மாறும். ஓகேவா? அப்போ இதில் எது எலக்ட்ரானை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹைட்ரஜனுமே எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ எலக்ட்ரானை கொடுத்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து 4OHஆக மாறும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இங்கே 4H எலக்ட்ரானை கொடுத்துச்சின்னு சொன்னால் H எலக்ட்ரானை கொடுத்தா என்னவா மாறும்னு சொன்னேன், H+ஆக மாறும். அப்போ பாருங்கள், இந்த 4OH கூட இந்த 4H+, H+னால் எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. ஒரு ஆட்டம் எப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதோ அந்த இடத்துல அதுக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் போடணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அப்படிங்கிறது எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சின்னு சொன்னால் இட் லூசஸ் 1 எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னால் மேலே ப்ளஸ் சார்ஜ் போடணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால என்ன மீனிங்னா இட் லூசஸ் 1 எலக்ட்ரான் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் எடுத்துக்கோங்க, மெக்னீஷியம் எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும்னு பார்த்தா 2+. அப்போ 2+ அப்படிங்கிறதுனால அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இட் லூசஸ் 2 எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போ 4 ஹைட்ரஜன் இருக்குதுன்னு சொன்னால் இந்த 4 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரானும் எலக்ட்ரானை கொடுத்தா H+ஆக மாறும். அப்போ 4 ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்ததுன்னு சொன்னால் 4H+ஆக மாறும். அப்போ 4H+ம் அங்கே எலக்ட்ரான் டொனேட் பண்ண அந்த 4 எலக்ட்ரானும் சேர்ந்து நமக்கு எத்தனை வாட்டர் மாலிகுல் இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் மாலிகுல். இந்த இடத்துல 4 எலக்ட்ரான் இதுக்கு போச்சுன்னு சொன்னால் என்னாகும் பாருங்கள், ஒரு H+க்கு என்ன மீனிங், ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. அப்போ 4H+க்கு 4 எலக்ட்ரான் கிடச்சிதுன்னு சொன்னால் அது என்னவா மாறும், 4Hஆக மாறும். அப்போ நமக்கு மீனிங் எத்தனை ஆக்சிஜன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி
1 ஆக்சிஜன். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 4 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்காது. இப்போ எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2H2Oன்னு எழுதலாம். அப்போ இதில் பாருங்கள், ஹைட்ரஜனும் 2 2s are 4 ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜனும் 2 இருக்குது. அப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா Fe2O3.X molecule of water. இட் இஸ் என்னன்னு சொல்லலாம், இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்டோட ஃபார்முலா Fe2O3.X molecule of water. வாட்டர் மாலிகுல்ஸ் எவ்வளோ வேணாலும் அது கூட ரியாக்ட் ஆகலாம். நமக்கு தெரியாதுங்கிறதுனால தான் we denote as Xன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Rust is chemically known as என்னன்னு சொல்கிறாங்க, hydrated ferric oxide. Ferric oxide. So it formulated as Fe2O3.X molecule of water. So இந்த இடத்துல எவ்வளோ மாலிகுல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா X molecule. Rusting result in the formation of scaling reddish brown hydrated ferric oxide on the surface of iron and iron containing materials. இரும்பு சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ், இரும்பால் ஆன மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூடயும் வாட்டர் மாலிகுல்ஸ் கூடயும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ரஸ்ட் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ப்ரௌன் கலரில் இருக்கும். நீங்கள் கூட வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த கரோஷன்ஸை எப்படிலாம் நம்ம டைப்ஸ் ஆஃப் கரோஷன், எப்படிலாம் என்னென்ன டைப்ஸில் கரோஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ட்ரை கரோஷன். ட்ரை கரோஷன் ஆர் கெமிக்கல் கரோஷன். ஓகேவா? ட்ரை கரோஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரை கரோஷன் அப்படின்னு சொல்லுவங்கள பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் இல்லாமல் கரோட் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் ஆட் பண்ணியும் அந்த இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் ஒரு விதமான கரோஷன்ஸ் தான். நம்ம லேப்லலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணி வச்சுருப்போம். சல்ஃபரிக் ஆசிட் அப்படிங்கிறது கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆர்டினரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் ஒரு ஷெல்ஃப்லையோ இல்லை ஏதோ ஒரு பீரோ அந்த மாதிரி வச்சுருந்தா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக என்ன ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்னு ரியாக்ஷன் ஆக ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ பாருங்கள், த கரோசிவ் ஆக்ஷன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர். அப்போ ட்ரை கரோஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர் இல்லாமலும் என்ன ஆகலாம், கரோஷன் ஆகலாம் பை யூஸிங் கெமிக்கல்ஸ். அதனால தான் என்ன கொடுத்துருவோம், ஆர் கெமிக்கல் கரோஷன். கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், கெமிக்கல் யூஸ் பண்ணியும். இட் இஸ் யூஸ்டு ப்ராசஸ் ஆஃப் எ கெமிக்கல் அட்டாக் ஆன் எ மெட்டல் பை எ கரோசிவ் லிக்விட்ஸ். சம் லிக்விட்ஸ் நான் மெட்டல் மேலே ஆட் பண்ணேன், யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதனாலையும் என்ன ஆகலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரோஷன் ஆகும். ஓகே, அந்த லிக்விட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, கரோசிவ் லிக்விட்ஸ். இல்லைனா கேஸஸும் யூஸ் பண்ணலாம், சச் as O2, N2, SO2, H2S எக்ஸெட்ரா. ஸோ ஆக்சிஜன் and then nitrogen, SO2, sulfur dioxide, hydrogen sulfide. It occurs at high temperature. Of all the gases mentioned above, oxygen is most reactive gases to impart the chemical attack. ஸோ இந்த மாதிரி கேஸஸும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஷன் பண்ண வைக்க முடியும். எப்போன்னு கேட்டால் ஹை டெம்பரேச்சரில். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கேஸஸாக இருக்கட்டும், அதில் எது பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ரியாக்டிவ் கேஸஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் த மோர் ரியாக்டிவ் கேஸஸ் டு இம்பாக்ட் த கெமிக்கல் அட்டாக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெட் கரோஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன். த கரோசிவ் ஆக்ஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர். இந்த இடத்துல ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர்னு கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர். வெட் அப்படின்னு சொன்னாலே ஈரப்பதம். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன இருக்கணும், வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கணும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர் இஸ் கால்ட் வெட் கரோஷன். இட் அக்கர்ஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் வித் வாட்டர் ஆர் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் ஆசிட் ஆர் பேஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர் மூலியமாகவும் என்ன ஆகலாம், கரோஷன் ஆகலாம். இட் அக்கர்ஸ் as a result electrochemical reactions of metal with water. மெட்டல் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஆர் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் சொல்யூஷன் கூடயும் ரியாக்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா பேசிஸ் கூடயும் ரியாக்ட் ஆகலாம். இதெல்லாம் எந்த டைப்பில் வரும்னு பார்த்தீங்கன்னா வெட் கரோஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன். ஸோ கரோஷனை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும்? நம்ம வீட்டில் நம்ம புதுசாக நம்ம வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஜன்னல் கம்பிலாம் பார்த்திங்கன்னா இரும்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இரும்பில் அப்படியே வச்சுருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா
வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா க்ரீஸ், அப்படி இல்லைன்னா பெயிண்ட். என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த கரோஷன் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் இந்த கரோஷனை நம்மளால் தடுக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அலாயிங். அலாய் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணாலும் ஈஸியாக என்ன ஆகாது, கரோஷன் ஆகாது. ஓகேவா? அப்போ அலாய் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், கரோஷனை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். கட்லரி நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணக்கூடிய கத்தியாக இருக்கட்டும், அது எதால் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். என்ன பர்பஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணாங்கன்னா பிகாஸ் என்ன ஆகாது, கரோஷன் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ் கோட்டிங். ஸோ ஒரு சர்ஃபேஸ் மேலே, அந்த அயன் சர்ஃபேஸ் மேலே என்ன பண்ண முடியும், நம்மளால் கோட் பண்ண முடியும். அப்படி கோட் பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரிவெண்ட் த கரோஷன். அப்போ அயனோட சர்ஃபேஸ் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வேறு ஒரு மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் galvanization and another one is electroplating and third one is anodizing and last one is cathodic protection. ஸோ இதில் ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் galvanization. ஸோ galvanization அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அயன் ஷீட்ஸ் மேலே ஜிங்க் யூஸ் பண்ணுவாங்க கோட் பண்ணி பை யூஸிங் எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்ணி ஜிங்க் என்ன பண்ணுவாங்க, அயன் ஷீட்ஸ் மேலே என்ன பண்ணுவாங்க, கோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அ galvanization. Next one is electroplating. It is a method of coating one metal over another metal by passing electric current. ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலை நம்ம என்ன பண்ணுறோம், கோட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோப்ளேட்டிங் பை யூஸிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். இந்த இடத்துல பர்டிகுலராக ஜிங்கை மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மெட்டல் மேலே வேறு எந்த ஒரு மெட்டலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோப்ளேட்டிங். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். galvanization-க்கும் எலக்ட்ரோப்ளேட்டிங்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜிங்க் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஜிங்க் இல்லாமல் வேறு எந்த ஒரு மெட்டல் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பை பாசிங் ஆர் பை யூஸிங் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் anodizing. So it is a electrochemical process that converts metal surface into decorative. என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், decorative and then durable and then corrosion resistant. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றணும்னு சொன்னால் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா கரோஷனை நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெசிஸ்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆனோடைசிங் அப்படிங்கிற ப்ராசஸில் ஆனோடாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அலுமினியமாக யூஸ் பண்ணுறாங்க ஆனோடைசிங் ப்ராசஸில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். ஸோ கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் எ லாஸ்ட் ப்ராசஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேத்தோடிக் ப்ரொடெக்ஷனில் இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் கரோஷன் ஆஃப் எ மெட்டல் சர்ஃபேஸ் ப்ரொடெக்டட் இட் கோட்டட் வித் மெட்டல் வித் இட் ஈஸிலி கரோடபிள். ஸோ ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலை என்ன பண்ணுவாங்க, கோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கோட் பண்ணுற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபிஷியல் ஆனோடாக பார்த்தீங்கன்னா எது ஆக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேத்தோட் ஆக்ட் பண்ணும். அந்த கேத்தோடில் நான் என்ன மெட்டல் யூஸ் பண்ணணும் அது வந்து என்னவா ஆக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேத்தோடாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்டல் மேலே போயிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணதுனால கரோஷனை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த லெசன்ஸ் உங்களுக்கு ஓவர். ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkland. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promise them. What's the culture we will start them. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.